வணக்கம். 5 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 2029 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகே ஒரே நாடு ஒரே தேர்தல் பணிகளை குடியரசுத் தலைவர் ஆரம்பிப்பார். விரைவில் என்று கூறினாலும் 2034க்கு முன்பு ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்த முடியாது என்றும் சென்னையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம். நாங்கள் இப்போ தானே எலெக்ஷனில் ஜெயிச்சு வந்திருக்கோம், அப்போ எங்களை ரத்து பண்ணிட்டீங்கன்னா ஜனநாயக உரிமை என்ன ஆயிடுது, ஓட்டோட வேல்யூ என்ன ஆயிடுது அப்படின்னு முழு விவரம் தெரியாமல் பேசுகிறவங்களுக்கு நம்ம சொல்லணும். இல்லைங்க, அப்படி இல்லைங்க. இந்த ப்ரோசஸ் 29 பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் ஜனாதிபதி அவர்கள் ஆரம்பித்து வைப்பார். ஒரே நாடு ஒரே தேர்தலை கண்மூடித்தனமாக எதிர்க்க வேண்டாம் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வேண்டுகோள். நாடாளுமன்றம் சட்டமன்ற தேர்தலுக்கு மட்டுமே ஒரே நாடு ஒரே தேர்தல் என்றும் பஞ்சாயத்து தேர்தலுக்கு கிடையாது என்றும் விளக்கம். பஞ்சாயத்து, அர்பன் லோக்கல் பாடி, முனிசிபாலிட்டிஸ், எங்க வார்டு கவுன்சில், அதை எல்லாத்தையும் சேர்த்து போட்டு ஒரே எலெக்ஷன் நடத்துங்கன்னு சொல்லலை. நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், தென்காசி மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. இன்று திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களில் கனமழை பெய்யலாம். சென்னையில் 2 நாட்களுக்கு லேசான மழை பெய்யும் என்றும் அறிவிப்பு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 2 நாள் பயணமாக நீலகிரி பயணம். மேட்டுப்பாளையத்தில் உற்சாக வரவேற்பு. இலங்கையின் சுதந்திர சதுக்கத்தில் வரவேற்பு அளிக்கப்பட்ட முதல் வெளிநாட்டு தலைவர் என்ற பெருமையை பெற்ற நரேந்திர மோடி இலங்கையின் உயரிய விருதான மித்ரா விபூஷனை வழங்கி கௌரவித்தார் அனுரகுமார திசாநாயக்கா. மீனவர்கள் விவகாரத்தில் மனிதாபிமான அடிப்படையில் செயல்பட இலங்கை அதிபருடான பேச்சுவார்த்தையின் போது பிரதமர் மோடி வலியுறுத்தல். மீனவர்களையும் படகுகளையும் உடனடியாக விடுவிக்க வேண்டுகோள். இலங்கையில் தமிழர்களுக்கு 10,000 வீடுகள் கட்டிக் கொடுக்கப்படும் என்று பிரதமர் மோடி அறிவிப்பு. திருகோணமலை, திருகோணேஸ்வரம் ஆலயம் புனரமைப்பும் இந்தியா உதவும் என்றும் உறுதி. டெல்லியில் கச்சத்தீவு குறித்த கேள்விக்கு பதிலளிக்காத மத்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி பிரதமர் மோடியின் இலங்கை பயணத்தின் கச்சத்தீவு குறித்து பேசப்பட்டதா என்பதற்கு பதிலளிக்க மறுப்பு. புயல் வெள்ள பாதிப்புகளுக்காக தமிழ்நாட்டிற்கு கூடுதலாக 522 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. பிரதமர் மோடி நாளை ராமேஸ்வரம் வரும் நிலையில் மாநில பேரிடர் நிவாரண நிதிக்கு ஒதுக்கியது மத்திய அரசு. வக்ஃப் வாரிய சொத்துக்கள் அபகரிக்க வேண்டும் என்பதற்காக சட்ட திருத்த மசோதா கொண்டு வந்துள்ளது மத்திய அரசு. தமிழ்நாடு வக்ஃப் வாரிய தலைவரும் எம்பியுமான நவாஸ்கனி குற்றச்சாட்டு. சென்னை முன்னாள் மேயர் சைதை துரைசாமி சந்தர்ப்பவாதி என்று குற்றம் சாட்டிய அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி. அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்று பாஜகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்றும் சைதை துரைசாமி கூறிய நிலையில் விமர்சனம். புதுச்சேரியில் சைக்கிள் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை. முதலீடுகளுக்கு அதிக வட்டி தருவதாக மோசடி செய்ததாக எழுந்த புகாரின் அடிப்படையில் நடவடிக்கை. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் அரசு தரப்பு சாட்சிகளை விசாரணை நிறைவு. குற்றம் சாட்டப்பட்ட 9 பேரும் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் வழக்கு 9ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. கோகுலம் சிட்பண்ட்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் 1.5 கோடி ரூபாய் பறிமுதல். அந்நிய செலாவணி மோசடி தொடர்பான ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டதாக அமலாக்கத்துறை அறிவிப்பு. கனிம வள முறைகேடு தொடர்பாக விவி மினரல்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான 15 இடங்களில் சிபிஐ சோதனை. நெல்லையில் நடத்தப்பட்ட சோதனையில் முக்கிய ஆவணங்களை எடுத்து சென்ற அதிகாரிகள்.
மக்கள் அரசியலில் ஒய்பிரிவு பாதுகாப்பு தேவையில்லை, மன்னர் அரசியலுக்குதான் தேவை. தாவிக தலைவர் விஜயை விமர்சித்த நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமா. அவருக்கு தேவைப்படுது, தம்பிக்கு கேட்டு பெற்றிருக்கிறாரு, எனக்கு தேவைப்படல. நான் நினைப்பேன் நான் தான் என் நாட்டுக்கும் மக்களுக்கும் பாதுகாப்புன்னு. எனக்கு எதுக்கு பாதுகாப்புன்னு நினைப்பேன். எனக்கு என் மக்கள் தான். நான் யாரோட போகிறேன், யாரை போய் சந்திக்கிறேன்னு நான் நினைப்பேன். நான் என் ஆத்தால போய் அண்ணன் தம்பி சின்னத்த மக்கள் பெரியத்த மக்கள் மாமச்சினை சொந்தக்காரனை தான் சந்திக்கிறேன். மக்கள் அரசியல் அது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். தங்கம் விலை சவரனுக்கு 720 ரூபாய் சரிவு. 2 நாட்களில் 2000 ரூபாய் குறைந்து 66,480 ரூபாய்க்கு விற்பனை. சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெறும் IPL போட்டியில் டெல்லி நிதான ஆட்டம். அரை சதம் விளாசினார் டெல்லி வீரர் KL ராகுல். இலங்கை அரசால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று அந்நாட்டு அதிபரிடம் பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார். பயணமாக இலங்கை சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு கொழும்பு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இலங்கை தலைநகர் கொழும்புவில் உள்ள சுதந்திர சதுக்கத்தில் பிரதமர் மோடிக்கு அரசு மரியாதை வழங்கப்பட்டது. அந்நாட்டு சுதந்திர சதுக்கத்தில் வெளிநாட்டு தலைவர்களுக்கு அரசு மரியாதை வழங்கப்பட்டது இதுவே முதன்முறையாகும். இதனையடுத்து இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்கவை சந்தித்து பிரதமர் மோடி உயர்மட்ட ஆலோசனை நடத்தினார். அந்த கூட்டத்தில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் பாதுகாப்பு, சுகாதாரம், மருத்துவ துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதனைத் தொடர்ந்து இந்தியா, ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் இலங்கை இடையே முத்தரப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தமும் பரிமாறிக் கொள்ளப்பட்டது. பிரதமர் மோடி மற்றும் இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்க இணைந்து சம்பூர் சூரிய மின்சக்தி திட்டத்தை காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தனர். பின்னர் நடந்த நிகழ்ச்சியில் அந்நாட்டு அரசின் உயரிய விருதான மித்ரா விபூஷண விருது பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டது. விருது வழங்கியமைக்கு நன்றி தெரிவித்த பிரதமர் மோடி, இது இந்திய மக்களுக்கான கௌரவம் என்று கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், வணக்கம் என தமிழில் கூறி திருக்குறளில் நட்பு என்ற அதிகாரத்திலிருந்து குறள் ஒன்றையும் மேற்கோள் காட்டி பேசினார். शेयर करिए याबुल नटपेड़ आदू पुल विणकरिए याबुल कापू. மீனவர்கள் பிரச்சனையில் மனிதாபிமான அணுகுமுறை தேவை என கூறிய பிரதமர் மோடி, மீனவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். हम सहमत हैं कि हमें इस मामले में एक मानवीय अप्रोच के साथ आगे बढ़ना चाहिए. हमने मछुआरों को तुरंत रिहा किया जाने और उनकी बोट्स को वापस भेजने पर भी बल दिया. இலங்கையில் தமிழர்களுக்கு 10,000 வீடுகள் கட்டிக் கொடுக்கப்படும் என்று கூறினார். மேலும் இலங்கைக்கு வழங்கிய கடன்களுக்கான வட்டி விகிதத்தை குறைக்க இந்தியா முடிவு செய்திருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார். திருகோணமலை திருக்கோணேஸ்வரம் ஆலயத்தின் புனரமைப்புக்கு இந்தியா உதவும் என்றும் பிரதமர் மோடி உறுதியளித்தார். இந்நிலையில் இலங்கை பொருளாதார சிக்கலிலிருந்து மீட்டதற்கு இந்தியாவிற்கு அந்நாட்டு அதிபர் அனுரகுமார திசநாயக்க நன்றி தெரிவித்தார்.